செல்ல குழந்தைகளா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு அழகான குருவிய பத்தி கதை கேட்கப் போறோம். ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்ப தைரியமான சின்ன குருவி ஒண்ணு இருந்துச்சு. அது எப்பவும் புதுசு புதுசா இடங்களுக்கு பறந்து போறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த குருவி சாஞ்சு போன ஒரு பெரிய மரத்தோட வேர்கள் கிட்ட விளையாடிட்டு இருந்துச்சு. விளையாடும்போது அந்த மரத்தோட வேர்கள்ல இருந்த ஒரு பெரிய துவாரம் அதுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆர்வத்துல எட்டி பார்த்த அந்த குட்டி குருவி தவறி உள்ள விழுந்துருச்சு. அந்த துவாரம் வழியா போனது ஒரு புது உலகத்துக்கு போற வழி. அதுதான் நாகலோகம்னு சொல்லுவாங்க. அங்க வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வினோதமான செடிகள்லாம் பளபளன்னு ஒளிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு நாக இளவரசி சோகமா ஒரு மின்னும் குளம் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா. அவளோட செதில்கள்லாம் பல பலன்னு பல வண்ணங்கள்ல இருந்துச்சு. நம்ம குட்டி குருவி அவளை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தாலும் அவளோட சோகமான முகத்தை பார்த்து கிட்ட போச்சு. அந்த இளவரசிக்கு ஏதோ ஒரு பெரிய கவலைன்னு நம்ம குட்டி குருவிக்கு புரிஞ்சுது. அது மெதுவா அந்த இளவரசி பக்கத்துல போய் நின்னுச்சு. அந்த இளவரசியோட அழகான கிரீடத்திலிருந்து ஒரு முக்கியமான ஜொலிக்கும் கல் காணாம போயிருச்சு. அந்த கல் நாகலோகத்துக்கு ரொம்பவும் முக்கியமானது. அது இல்லன்னா நாகலோகத்துல வெளிச்சம் குறைஞ்சிடும்னு இளவரசி ரொம்ப கவலைப்பட்டா. நம்ம தைரியமான குட்டி குருவி உடனே அந்த கல்ல தேட ஆரம்பிச்சுது. அது குட்டி குட்டியா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு. பாறைகளுக்கு இடையிலையும் அந்த ஒளிர்ந்த செடிகளுக்குள்ளயும் ரொம்ப கவனமா தேடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாறை இடுக்கில அந்த ஜொலிக்கும் கல் நம்ம குட்டி குருவி கண்ணுக்கு பட்டுச்சு. அது உடனே சந்தோஷமா அந்த கல்லை எடுத்துட்டு போய் இளவரசி கிட்ட கொடுத்துச்சு. அந்த கல்ல பார்த்ததும் நாக இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட முகம் சந்தோஷத்துல பிரகாசமா மின்னியது. அவ நம்ம குட்டி குருவிக்கு நிறைய நன்றி சொன்னா. அந்த கல்லை திரும்பவும் கிரீடத்துல வச்சதும் நாகலோகம் முன்னை விட இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா ஆயிடுச்சு. அந்த இளவரசி நம்ம குட்டி குருவிக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தா. நம்ம குட்டி குருவி அந்த இளவரசி கிட்ட பாய் சொல்லி விடை பெற்று தான் வந்த வழியாவே பத்திரமா தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. இந்த அதிசயமான பயணத்தை அது எப்பவுமே மறக்காது. ஒரு சின்ன குருவியால கூட பெரியவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும்னு அது புரிஞ்சுக்கிட்டது. ஒரு அழகான கிராமத்திலே ரொம்ப ரொம்ப குட்டி குருவி ஒண்ணு சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது, எப்பவும் ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த குருவி ஒரு பெரிய மாமரத்தாண்ட போச்சு. அங்க தரையில ஒரு வினோதமான மாம்பழம் இருந்துச்சு. அது மத்த மாம்பழம் மாதிரி இல்லாம பளபளன்னு வெளிச்சத்தோட இருந்துச்சு. அந்த குட்டி குருவிக்கு அந்த மாம்பழத்த பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மெதுவா அந்த மாம்பழத்த கொத்தி பார்த்துச்சு. அட! என்ன ஆச்சரியம் பாருங்க! அந்த மாம்பழம் ஒரு மாயாஜால மாம்பழம். அது நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கும் சக்தி கொண்டதுன்னு அந்த குருவிக்கு அப்போ தெரியாது. அந்த குருவி முதல்ல என்ன நினைச்சிருக்கும் தெரியுமா? தனக்கு நிறைய நிறைய தானியங்கள் வேணும்னு நினைச்சிருக்கும் போல. உடனே அந்த இடத்திலிருந்து தானியங்கள் மழை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சுது. ஊர் மக்கள்லாம் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எங்கிருந்து இவ்வளவு தானியம் வந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியல. நம்ம குட்டி குருவி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது. அப்புறம் அந்த குருவிக்கு விளையாடணும்னு தோணிச்சு. உடனே வானத்துல பலூன் மாதிரி பெரிய சோப்பு நுரைகள் பறக்க ஆரம்பிச்சது. ஊரே ஒரே கலகலப்பா இருந்துச்சு. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் அந்த சோப்பு நுரைகளை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம மாயாஜால மாம்பழத்தால நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அடுத்து அந்த குருவி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அங்க இருந்த மாடுகள்லாம் பறக்கணும்னு நினைச்சுது. அவ்வளவுதான். மாடுகள்லாம் மெதுவா மேல எழும்பி பறக்க ஆரம்பிச்சது. அட கடவுளே! இத பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். மாடுகள் பறக்கிறதா? என்ன நடக்குது இங்கன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம குட்டி குருவிதான் இதெல்லாம் பண்ணுதுன்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நம்ம சின்ன குருவி அந்த மாயாஜால மாம்பழத்த வச்சு
நிறைய விளையாட்டு பண்ணி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சில சமயம் அந்த விஷ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னாலும் எல்லாரும் அதை ஒரு வேடிக்கையா நினைச்சு சிரிச்சாங்க. ஏன்னா அந்த குட்டி குருவியோட எண்ணம் எப்பவும் நல்லதாத்தான் இருந்துச்சு.